உடுமல்பேட்டையிலேருந்து க்ரீன் அண்ட் க்ரீன் அக்ரி சொல்யூஷன்லேருந்து கோகுல்ராஜ் பேசுகிறேங்க. இப்போ வந்து நம்ம க்ரீன் அண்ட் க்ரீன் ஆஃபீஸில் இருக்கோம். இந்த ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹண்டர் வால்வை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த ஹண்டர் வால்வு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ப்ளஸ் இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது, இது எப்படி வந்து ப்ராசஸ் நடக்குது, அந்த விஷயத்தை வந்து நான் சொல்ல போகிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொலினாய்டு காயில் சொல்லுவாங்க. இந்த காயிலுக்கு 2 வயர் கொடுத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 வோல்ட் ஒன்று, 24 வோல்ட் ஒன்று. இதுக்கு சப்ளை 24 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த காயில் வந்து ஆன் ஆகும். இந்த காயில் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ஏர் கேப் மூலியமாக அது ரிலீஸ் ஆகி அதிலிருந்து ப்ரெஷரில் டயஃப்ரம் ஓப்பன் ஆகி நமக்கு வந்து இந்த வால்வ் தண்ணி வெளியே ஃப்ளோ ஆகி வெளியே போகும். இப்போ இந்த காயில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 வோல்ட் ஏசி டைப் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேச்சிங் காயில் டைப் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி 3.5 வோல்ட் வந்து ஆப்ரேட் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வயர்லெஸில் சோலார் பேனலை வச்சு நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து இதே த்ரெட்டுக்கு வந்து மேட்ச் ஆகிக்கும். அதனால் நம்ம டிசிலையும் பண்ணிக்கலாம், ஏசிலையும் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷனுமே இதில் வந்துடுது. இதில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்பேர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த காயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் கரண்ட் கொடுத்தா தான் இது ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. இந்த காயிலில் ஒரு த்ரெட் லூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து மேனுவல் ஃபங்க்ஷன் ஆகிடும். மறுபடியும் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வால்வு க்ளோஸ் ஆகிக்கும். இது காயில் லூஸ் பண்ணால் ஒரு த்ரெட் லூஸ் பண்ணிங்கன்னா வால்வு ஆன் ஆகி தண்ணி போயிட்டுருக்கும். டைட் பண்ணீங்க அப்படின்னா வால்வு க்ளோஸ் ஆகிக்கும். இது இப்போ சப்போஸ் இது எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து கண்ட்ரோலரே வந்து ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, இல்லை வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்போ ஃபிசிக்கலாக வந்து எனக்கு தண்ணி அங்கே வேணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயிலை லூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த பர்பஸ்க்காக இந்த மேனுவல் வால்வில் வந்து மேனுவல் ஆப்ஷனுக்காக இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டரில் வந்து இருக்கிற இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ சப்போஸ் வந்து ஒரு வால்வுலேருந்து தண்ணி கம்மியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஓப்பன். இது ஃபுல்லாக நம்ம எப்படி நம்ம டேப் ஓப்பன் பண்ணுறோமோ அது மாதிரி ஃபுல்லாக வந்து ஓப்பனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃப்ளோ வந்து உங்களுக்கு டேரெக்டாக போயிட்டுருக்கும். பர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 லிட்டர் டெலிவரி வந்து கிடைக்கும். இதில் ஃப்ளோ நமக்கு ஒரு 20,000 லிட்டர் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது ஃப்ளோ அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் கம்மியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டயஃப்ரம் வந்து மேலே கீழே போதில் இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதியோட லாக் பண்ணி கொடுத்துருக்கும். அப்போ என்னன்னா உங்களுக்கு போகக்கூடிய தண்ணி ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். அப்போ 25,000 போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 லிட்டர் நமக்கு பர் ஹவருக்கு போயிட்டு கிடைக்கும். அதுக்காக இந்த ஃப்ளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட் கொடுத்துருப்பாங்க. இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா இந்த வால்வில் பைப் லைனில் ஏதாவது கல்லோ இல்லை பிசுரோ இல்லை வேறு ஏதாவது பார்ட்டிகளோ இருந்து இந்த வால்வு வந்து க்ளோஸ் ஆகாமல் ரன்னிங்கில் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாட்டமில் இருக்கிற நட்டை மட்டும் கழட்டி நம்ம வந்து உள்ள கல் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக வால்வு கழட்டி எடுக்கணும்னு நம்ம அவசியம் கிடையாதுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் இந்த நட்டு கொடுத்துருக்காங்க பாட்டமில். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது த்ரெட்டடுங்க. இதில் 2 இன்ச் எம்டியை போட்டு நம்ம பிவிசி அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை த்ரெட்டடு ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பழைய வால்வு கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் ஏசியில் ஆப்ரேட் ஆகுது. இந்த காயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி 3.2 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேச்சிங் டைப்புங்க. இது வந்து என்ன பர்பஸ்க்காகனா நம்ம சோலார் பிளேட் வச்சு அதுலேருந்து பேட்டரியிலேருந்து நம்ம சார்ஜ் அது பேட்டரியிலேருந்து கனெக்ட் பண்ணி இதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அந்த பர்பஸ்க்காக இதே மாடலில் டிசி காயில் வருதுங்க. நம்ம இந்த வால்வு மாட்டியிருக்கிறீங்க, ஏசி மாட்டியிருக்கீங்க, நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வேண்டாம் எனக்கு சோலாரில் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் இந்த காயிலை மட்டும் கழட்டிட்டு இந்த காயிலை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி பேட்டரியிலேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. வயர்லெஸில் ஒவ்வொரு வால்வுக்கும் வயர் கொண்டு போகாமல் வயர்லெஸில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காயில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற வால்வுலேயே பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்ம போடணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இந்த காயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி காயில், டிசி லேச்சிங் காயில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா இது லேச்சிங் ஆகிக்கும். தென் நெகட்டிவ் சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா லேச்சிங் ரிலீஸ் ஆகிக்கும். இப்போ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது நம்ம பார்த்துடலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண நம்ம பேட்டரி 3.2 வோல்ட் பேட்டரி, லித்தியம் பேட்டரி. இந்த பேட்டரியிலேருந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறோம். இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் காயிலோட 2 டெர்மினல். இப்போ வந்து இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவுக்கு சிகப்பு வயரையும் இந்த நெகட்டிவுக்கு வந்து பிளாக் வயரை கொடுக்கும்போது காயில் வந்து லேச்சிங் ஆகிடுச்சு. நான் பவர் சப்ளை கட் பண்ணி எடுத்துட்டேன். மறுபடியும் எனக்கு எப்போ அந்த வால்வு க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறனோ அப்போ கமாண்ட் வருதோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணி நான் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயிலோட பாசிட்டிவ் வந்து நான் நெகட்டிவ்க்கும் காயிலோட நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் கொடுக்குறேன். கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம சோலார் பேனல் வச்சு நம்ம வயர்லெஸ் மூலிமா அந்த வால்வை ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணிக்கலாம்.
இது வந்து பெரிய இதெல்லாம் இல்லைங்க. ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற வால்விலேயே இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குங்க. இது வந்து வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், அந்த காயிலை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கான கண்ட்ரோலை மட்டும் சோலார் பிளேட் வச்சு நம்ம பண்ணால் போதும். இதுதான் இந்த ப்ராசஸிங். இது வந்து இம்போர்ட்டட் வால்வு, இதுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்காது, சர்வீஸ் இருக்காது அப்படிலாம் யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இதெல்லாம் நீங்களே பண்ணிக்கலாம். அதாவது கஸ்டமராக இருக்கிறவங்க நீங்களே இது எல்லாமே பண்ணலாம். இது வந்து உங்களால் முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து ஃபீல்டில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து ஃபீல்டுலேயே அந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் போட்டு சர்வீஸ் பண்ணி எல்லாமே கொடுத்துருவோம். நீங்கள் சப்போஸ் முடியல அப்படின்னு ஏதாவது வால்வு கழட்டிட்டு வந்தீங்கனாலும் நாங்கள் இங்கே பண்ணி கொடுப்போம். இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஹண்டர் ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சிருக்கனால எல்லாமே ஸ்பேர்ஸ் எங்களுக்கு ஈஸியாக அவைலபிள் இருக்குதுங்க. அதனால நீங்கள் தைரியமாக இந்த மாதிரி வால்வு யூஸ்